கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான 4ஆம் நாள் புதுவாழ்வு நற்செய்தி கூட்டங்கள்ல தேவனுடைய பிள்ளைகளை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த நாளின் தலைப்பு நமக்கு வழி, த வே. இப்பொழுது நாம் தீர்க்க தரிசனங்களை திறப்பதற்கு மீண்டும் உங்களை அன்போடு அழைக்கிறேன். வேதத்தின் தீர்க்க தரிசனங்களை திறப்பதற்கு மீண்டும் உங்களை இந்த நாளிலே அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். We are living in the period of end time. நாம் இந்த கடைசி காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் வருகைக்கு மக்கள் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு அன்பான அழைப்பை கொடுக்கிறார். நாம் எப்பொழுதும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காக தேவன் நமக்கு அவ்வப்போது எச்சரிப்பின் செய்திகளை நமக்கு கொடுத்து வருகிறார். கடந்த 3 நாட்களும் நல்ல அருமையான செய்திகளை தேவனுடைய தாசர்கள் மூலமாக நல்ல ஆவிக்குரிய சத்தியத்தை நம்ம படித்தோம். இந்த நாளிலே நாம ஒரு புதிய தலைப்புல இருக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, த வே, வழி என்று நாம் பார்க்கிறோம். சரி, சர்வதேச பேச்சாளர் கேமி ஓட்மேன், இவங்கதான் அட்வான்டேஜ் வேர்ல்ட் ரேடியோ 360. இவங்க உலகம் முழுவதும் தேவனுடைய சத்தியத்தை இந்த நாட்களிலே அவர்கள் சொல்லி வருகிறார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு தேசத்தினுடைய பயணங்களும், அங்கு அவர்கள் அனுபவித்த காரியங்களையும் நமக்கு என்ன செய்யறாங்க, உலகம் முழுவதும் தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் சொல்லி வருவதை பார்க்கிறோம். இவங்க ஒரு வல்லமையான ஒரு ஸ்பீக்கர், சர்வதேச பேச்சாளர் என்று நான் பார்க்கிறோம். இவர்கள் பிலிப்பைன்ஸ் நாட்டுல உள்ள ஒரு அனுபவத்தை நமக்கு சொல்றாங்க. அதை பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்பொழுது நம்ம தேவ செய்திக்கு முன்பதாக கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, இந்த அருமையான வேலைகளையும் நாங்கள் முன்னோக்கி பார்க்கிறோம். அப்பா, நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளினுடைய செய்தி எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்க கிருபை செய்யும். நாங்கள் கேட்கிறது மாத்திரமல்ல, நாங்கள் அதன்படி வாழ்க்கையில அபியாசத்தை நடக்க கிருபை செய்துள்ளோம். நீர் எங்கள் மத்தியில் வாரும். இந்த கூட்டத்தை ஆண்டவர் நடத்துங்க. உம் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென். எது சரி, எது தவறு என்று ஒவ்வொருவரும் இந்த உலகத்துல நம்ம அறிந்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நல்லது எது, கெட்டது எது, தீமை எது, நன்மை எது என்பதை ஒவ்வொருவரும் கண்டிப்பாக இந்த உலகத்துல நம்ம தெரிந்திருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். பாவம் என்றால் என்ன, முதலாவதாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். பாவம் என்றால் என்ன அப்படின்னா, தேவனுடைய சட்டத்தை மீறுவதே பாவம். தேவனுடைய சட்டத்தை மீறுவதே பாவம் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த சட்டத்தை யாரு மீறினாங்க, பாவம் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தது என்று நாம் கொஞ்சம் வேதத்தை புரட்டி நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அங்கு பரலோகத்துல லூசிபர், அதாவது தேவ தூதர்களுக்கு தலைமையான ஒரு தூதன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அவன் இயேசுவை போல என்ன செய்யணும், அந்த கனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் மீது குற்றத்தை வைத்து 1/3 தேவ தூதர்களை அவன் வஞ்சித்து அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு விரோதமாக கிளர்ச்சிகளை பரலோகத்துல செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, இந்த லூசிபருடைய ஹார்ட்ல செல்ஃப் சீக்கிங் இருந்துச்சு, தன்னல இருந்துச்சு. தனக்கு என்ன செய்யணும், பெருமை, ஒரு உயர்வு வர வேண்டும் என்று நினைத்தான். தேவனை போல இருக்க வேண்டும் என்று நினைத்தான். அது மாத்திரமில்ல, அவனுக்குள்ளாக ஒரு பெருமை, ஒரு அகந்தை வந்ததுனால அவன் அங்கே என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. ஏன்னா பரலோகம் ஒரு பரிசுத்தமான ஒரு ஸ்தலம், அங்க அந்த பாவம் இருக்க முடியாது. ஆகவே அவன் அங்கிருந்து என்ன செய்யறான்னு சொன்னா, அவனுக்கு
அவன் தெரிந்து கொண்ட அந்த தேவதர்கள் எல்லாரும் சேர்த்து 1/3 தேவதர்களோடு சேர்ந்து அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா பரலோகத்தை விட்டு வெளியேற்றப்பட்டான் என்று பார்க்கிறோம். தள்ளப்பட்டான் என்று நான் பார்க்கிறோம். தள்ளப்பட்ட அந்த லூசிபர், அவனுடைய விழுந்து போன தூதர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த உலகத்துல வந்தாங்க. இந்த பூமிக்கு அவர்கள் வந்ததை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துல இருக்கிறாங்க. அந்த தோட்டத்துக்குள்ளாக வந்து அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா அந்த முதல் பெற்றோரை, முதல் அந்த குடும்பத்தை அவன் வஞ்சனை செய்தான் என்று பார்க்கிறோம். ஏமாற்றி பாவத்துக்குள்ளாக அவன் விழ வைத்தான் என்று நான் பார்க்கிறோம். தப்பான ஒரு வழியை அவர்களுக்கு காட்டி பாவத்துல விழ செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். தப்பான வழி. இன்னைக்கும் நம்ம பார்க்கிறோம், நம்முடைய ஹைவேஸ்ல நம்ம பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கும் பொழுது சில சமயங்கள்ல என்ன செய்யறோம், வேகமாக போய் கொண்டிருக்கிறோம். ஒரு சமயம் நான் வேகமாக போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சைன் போர்டை விட்டாச்சு. பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எப்படியும் ஒரு 50-60 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டோம். சரியா, கார்ல போனோம். எப்படியாவது அந்த ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்று நாங்க பிரயாணம் பண்ணிட்டு போனா ரோட மிஸ் பண்ணிட்டு நாங்க வேற ஒரு இடத்துக்கு போயிட்டோம். பிறகு திருப்பி 50 கிலோமீட்டர் வந்து அந்த இடத்துக்கு போனோம். கொஞ்சம் வழி மாறினது என்று சொன்னால் நம்முடைய பிரயாணம் விருதமாக ஆகிவிடும், நம்முடைய லெக்கு வேறவாக போய்விடும் என்று நான் பார்க்கிறோம். சரியா, ஆகவே என்னுடைய நண்பர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஆசைப்பட்டாங்க, எப்படியாவது நம்ம அந்த பக்கத்து தேசத்துக்கு நாட்டுக்கு போகணும்னு சொல்லி கார்லயே போனோம். சரியா, நேபாளுக்கு. என்னாச்சுன்னா நாங்க வேற திசைக்கு துவைக்கு 50 கிலோமீட்டர் தூரம் போயிட்டோம். அப்ப சரியான வழியில போனாதான் சரியான இடத்துக்கு நாம் சென்று என்ன செய்ய முடியும், அடைய முடியும் என்று பார்க்கிறோம். நம்ம லெக்கை அடைய முடியும். தவறான வழி தவறான இடத்துக்கு அழைத்து செல்லும். ஆகவே இங்கு பிசாசு என்ன செஞ்சா அப்படின்னா நம்முடைய முதல் பெற்றோரை ஆதாமையும் ஏவாளையும் அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா தவறான பாதையில அழைத்து சென்று பாவத்துக்குள்ளாக விழ வைத்தான் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் மனிதனை தன் சாயலில் படைத்து நல்ல வழியை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து எது சரி எது தவறு என்று சொல்லிக் கொடுத்து சுதந்திரமாக தேர்ந்தெடுக்கும் உரிமையை அவர்களுக்கு கொடுத்தார். ரொம்ப அவர்களுக்கு அவ்வளவு பெரிய சுதந்திரத்தை கொடுத்தார். ஆனால் பாருங்க, இவ்வளவு அதிகாரத்தையும் சுதந்திரத்தையும் உரிமையும் கொடுத்த பொழுதும் அவன் சாத்தானுக்கு என்ன செஞ்சாங்க, அவர்கள் சாத்தானுடைய வழியை தெரிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். அதனால என்ன, ஆகவே தேவனுடைய பிரமாணத்தை மீறும் பொழுது அது பாவம் என்று வேதத்தை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய கற்பனையை மீறுகிறது பாவம். அப்போ அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா பாவத்தின் சம்பளம் என்னது, மரணம் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அது பெரிய ஒரு வேதனையான விஷயம், ஒரு இழப்பு, மரணம் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே இந்த மரணத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாய், விடுதலை கொடுக்கும்படியாய், ரட்சிப்பு கொடுக்கும்படியாய், நித்தியத்தை கொடுக்கும்படியாய் தேவன் நமக்கு ஒரு பிளான் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பின் திட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுல என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு நாம் வந்து இந்த உலகத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று மீட்சி பெற்று நம்ம ஒரு லெக்கை நோக்கி சரியான பாதையில செல்லத்தக்கதாக தேவன் நமக்கு 10 கற்பனையை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இதுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் எகிப்துல அடிமையாக இருந்தார்கள். 430 வருடம் அவர்கள் அடிமையாக இருந்ததை நான் பார்க்கிறேன். எவ்வளவு அடிமைனா எவ்வளவு பெரிய கஷ்டம். ஒரு இடத்துல நம்ம வந்து அடிமையா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய நாட்களில அது 1 வருடம் அப்படின்னாலே அது ரொம்ப கஷ்டம். ஆனால் பாருங்க, அந்த சந்ததியாய் 430 வருடம் ஒரு நாட்டுல அடிமையா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கொடுமை. அது அடிமைனா எப்படி, அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள், வேலை வாங்கினார்கள், உணவு குறையாக கொடுத்தார்கள், அவர்களுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவர்களை சரியாக அவர்கள் நடத்தல, மரியாதை குறைச்சலாக நடத்தினதை பார்ப்போம். இதை தேவன் பரலோகத்திலிருந்து கண்டு மனம் இறங்கி மனதுருகி என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு விடுதலை கொடுக்கத்தக்கதாக எகிப்திலிருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கு எது சரி எது நீதியான பாதை என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து தேவன் அவர்களுக்கு 10 கற்பனையை என்ன செஞ்சாருன்னா
அவர்களுக்கு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். 10 கட்டளை. ஆகவே இந்த 10 கட்டளை நமக்கு எதை நினைவு கூறுகிறது என்று சொன்னால், அது தேவனுடைய அன்பை அது நமக்கு நினைவு கூறுகிறது. அது மாத்திரமல்ல, அது தேவனுடைய அதாவது அரசாங்கத்தினுடைய அடிப்படை காரியத்தை நமக்கு சொல்கிறது. தேவனுடைய குணத்தை அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. இது எப்படின்னு சொன்னா, சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த 10 கட்டளை கண்டிப்பாக ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அது பிள்ளைகளுக்கு அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இது இந்த 10 பிரமாணம் மிகவும் அவசியமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 10 பிரமாணத்தின்படி யாரு வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்க முடியும்னு சொல்லி நம்ம அதை கவனமாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆகவே இங்கு நாம் இதை நம்ம எங்க காணலாம்? இந்த 10 கற்பனை பற்றி நம்ம எங்க வேதத்திலே பார்க்கலாம் சொன்னா 2 பகுதியில நம்ம பார்க்கலாம். ஒண்ணு எங்க அப்படின்னா, யாத்திராகமம் 20வது அதிகாரம் 3ல இருந்து 17 வரைக்கும் பார்க்கலாம் இந்த 10 கட்டளை. இன்னொரு அதிகாரம் எங்க இருக்குன்னா, உபாகமம் 5வது அதிகாரத்துல 6ல இருந்து 21 வருஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, அங்கு இந்த 2 பகுதியில இந்த 10 கட்டளை கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். வேத புஸ்தகம் அனைத்தும் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு தேவனுடைய மனுஷர்களால் அவ்வப்போது என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு 1500 ஆண்டுகளாக அழகாக அது எழுதப்பட்டு ஒரே புஸ்தகமாக வேதமாக நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இதுல பாத்தீங்கன்னா, தேவனுடைய கரத்தினால் அவருடைய சொந்த விரலினால் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, இந்த 10 கற்பனையை என்ன செஞ்சாரு, தேவன் எழுதினார் என்று பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு பரிசுத்தமான ஒரு கற்பனை என்று நாம் பார்க்கிறோம். முதல் கற்பனை நாம் பார்க்க இருக்கிறோம். கட்டளை 1 என்ன அப்படின்னா, பார்ப்போம். என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று தேவன் என்ன செஞ்சாருன்னா, இந்த முதல் கட்டளைய நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அநேக தெய்வங்கள் இந்த உலகத்துல அநேக மதத்தினால் என்ன செய்யறாங்க, அவங்க வணங்கி கொண்டிருக்கிறார்கள். சிலர் தேவன் இல்லை என்றும் சொல்கிறார்கள். ஆகவே இங்கு நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னா, இந்த உலகத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா, மக்கள் ஒரு தெய்வம் அவங்களுக்கு வேணும். அது எப்படிப்பட்ட தெய்வமாக இருக்க வேண்டும் என்று சொன்னா, அவர்கள் பார்ப்பது போல இருக்கணும். ஆகவே தான் அவர்கள் என்ன செய்யறாங்க, பல வகையான தெய்வங்களை உருவாக்கி வணங்கி வருவதை பார்க்கலாம். ஆகவே இங்கு ஆண்டவர் நமக்கு அருமையான ஒரு செய்தியை கொடுக்கிறார், கட்டளையை கொடுக்கிறார். என்ன, என்னையன்றி உனக்கு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். உலகத்துல கடவுள் அப்படின்னா ஒருவராகத்தான் இருக்க முடியும். வேற அநேக கடவுள் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒருவராகத்தான் இருக்க முடியும். இஸ் எ omnipotent God, omniscience God. ஆகவே அவர் ஒரே தேவனாகத்தான் இருக்கிறார். கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று வேதம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒருவரே. அது நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்லாம் மதத்திலையும் சொன்னீங்கன்னா அவங்க ஒரு தேவன் தான் சொல்றாங்க. கிறிஸ்துவ மதத்திலையும் தேவன் ஒருவர் தான் சொல்றாங்க. இங்கே யூத மதத்திலையும் ஒண்ணுதான் சொல்றாங்க. இப்படி பாத்தீங்கன்னா தேவன் ஒருவர் தான். ஏன்னா அவரால் தான் இருக்க முடியும். அநேக தேவர்கள் இருக்க வாய்ப்பு இல்லை என்று நாம் பார்க்கிறோம். தேவன் ஒருவர் தான். ஆகவே இங்கு கடவுளுக்கு பதிலாக நம்ம வேற யாரையாவது நம்ம வணங்கணும், முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அது எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொன்னா, அது பாவம் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் விரும்புவது என்னதுன்னு சொன்னா, அவரை மட்டும் நேசிக்க வேண்டும், அவரை மட்டும் தொழுது கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம் என்று நாம் பார்க்கிறோம். 2வது கற்பனை என்ன அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். 2வது கற்பனை அப்படின்னு சொன்னா பாருங்க, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்று தேவன் சொல்வதை நான் பார்க்கிறோம். நீங்கள் ஒரு செதுக்கப்பட்ட உருவத்தை உருவாக்க கூடாது, அதை தொழ கூடாது, வணங்கக்கூடாது, சேவிக்க கூடாது என்று தேவன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் என்று சொன்னா, he is a jealous God. அவர் கர்த்தர், நான் ஒரு பொறாமை மிக்க கடவுள் என்று சொல்கிறார். ஏன்னா இப்போ
நான் தகப்பனாக இருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, 3 பிள்ளைகள் தான், என்னை நேசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதே போலதான் அது எப்படின்னு சொன்னா என்னை நேசிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உறுதியாக தேவன் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும், ஏன்னா அவருடைய சாயல்ல அவர் கரத்தினால படைக்கப்பட்டவங்க, ஆகவேதான் அவரை மாத்திரம் தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புறாங்க. ஆனால் இந்த உலகத்துல பார்க்கிறோம் மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு தேவனை காண முடியல. ஏன்னா பாவத்துக்கு பிறகு தேவனை முகமுகமாக தரிசிக்கிற பாக்கியம் இல்லை. ஆகவே அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அவர்களுக்காக என்ன தோணுகிறதோ, எது அவங்களுக்கு நன்மையாக தெரிகிறதோ, இப்போ பாம்பு கடிக்க கூடாதுன்னா பாம்பு தெய்வமாக வைத்துக் கொள்றாங்க. அப்படிதானே? ஒரு மிருகம் தன்னை தாக்கக்கூடாதுன்னா அந்த மிருகத்தை தெய்வமாக வைக்கிறாங்க. இப்படி பல வகையாக மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, மிருகங்களையும் பறவைகளையும் என்ன செய்யறாங்க, மனதை தோற்றுள்ளதையும் அவங்க சிலை வெடித்து வணங்குவதை நாம் பார்க்கிறோம். இது தேவனுக்கு மிகுந்த அருவருப்பாக காணப்படுகிறது. தேவனுக்கு ரொம்ப அருவருப்பு. பாருங்க, ஜீவனுள்ள தேவன், அவரை கொண்டு போய் ஒரு கல்லுல வச்சா அதுல என்ன செய்யறாங்க, கல்லுல உருவம் செய்து வைக்கிறாங்க. இல்லைன்னா மெட்டல்ஸ் உலோகத்துல செய்து வைக்கிறாங்க, இல்ல சில மரங்கள்ல செய்து வைக்கிறாங்க, மெழுகு பொம்மையில செய்து வைக்கிறாங்க. ஆனா இதுக்கு உயிர் ஆதாரங்கள் எதுவும் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு பேச முடியுமா? பேச முடியாது. நுகர முடியுமா? நுகர முடியாது. கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்போ அது ஏதாவது பேச முடியுமா? ஒண்ணுமே முடியாது. அப்போ இப்படி ஒண்ணுமே தெரியாதது எதுக்கு அதை வணங்க வேண்டும்? ஏன்னா அவங்களுக்கு ஒரு திருப்தி. அவங்ககிட்ட கேட்டா சொல்லுவாங்க, நாங்க அந்த கடவுளை நினைச்சு இந்த இதை நாங்க நினைச்சு வழிபடுறோம் அப்படிம்பாங்க. ஆனா அதனால எந்த புரோஜனமும் இல்லை. அது தேவனுக்கு அருவருப்பாக இருக்கிறது என்று தேவன் சொல்கிறார். அதுக்கு சில சமயங்கள்ல கூட ஒரு வார்த்தை முடி போய் வேதத்துல ஒரு வார்த்தை கேட்கிறோம், விபச்சார சந்ததியாரே என்று வருத்தத்துடன் அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்படின்னு ஆண்டவருக்கு விட்டு வேற யாரையாவது நம்ம வணங்குறோம் அப்படின்னு சொன்னா அது ஆண்டவருக்கு அருவருப்பு, அது வெறுப்பு என்று நான் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றது என்னன்னா, உருவங்களின் மூலம் என்னிடம் வர முயற்சிக்காதீர்கள். ஏதாவது உருவத்தை கொண்டு அதுதான் நான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட நீங்க வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்வதை பார்க்கிறோம். என்னிடத்தில் நீங்க வர வேண்டும் என்று சொல்ல நேரடியா வாங்க, என்கிட்ட நேரடியா வாங்க, என்ன தொழுது கொள்ளுங்க அப்படிங்கிறார். எதுவும் என்ன செய்யணும் அப்படின்னா, சிலைகள் உருவங்கள் மூலமாக என்னிடத்தில் வர வேண்டாம் என்று ஆண்டவர் நமக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானமாய் கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படிலாம் உருவங்களை வைத்து போட்டோ வைத்து நம்ம சொல்லிக் கொடுக்க கூடாது. நம்ம கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம தெளிவாக 1வது கட்டளையும் இந்த 2வது கற்பனையும் எப்படிப்பட்டது என்று நம்ம பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். சரி, 3வது கட்டளை யாத்திராகமம் 20வது அதிகாரம் 7வது வசனத்தை பாத்தீங்கன்னா, உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்று சொல்வதை நான் பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்தை என்ன செய்யக்கூடாது? வீண்ல வழங்க கூடாது. Thou shalt not take the name of the Lord thy God in vain அப்படின்னு ஆங்கிலத்துல பார்க்கலாம். அப்போ அவனுடைய நாமத்தை வீண்ல வழங்க கூடாது. ஏன்னா அவருடைய நாமம் எப்படிப்பட்டது அப்படின்னா மகத்துவம் உள்ளது, அது பரிசுத்தமானது. இந்த நாமத்தை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஜாக்கிரதையாய் பயபக்தியோடு என்ன செய்யணும்? பிரயோஜனப்படுத்த வேண்டும். ஏதோ அந்த தேவனுடைய நாமத்தை லகுவாகவும் குறைவாகவும் தேவனுடைய நாமத்தை என்ன செய்யக்கூடாதுன்னா பயன்படுத்தக்கூடாது. அது ரொம்ப நமக்கு சாபம் விடும். அவனுடைய நாமத்தை வீணா வழங்கக்கூடாது. சிலவங்க எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஏதாவது அவங்களுடைய குற்றத்தை மறைக்கவோ அதை இது பண்ணவோ என்ன செய்வாங்க அப்படின்னா, தேவனுடைய நாமத்தினால ஆண்டு மேல சத்தியத்தை என்ன செய்வாங்க? சத்தியமா, கடவுள் சத்தியமா அப்படிம்பாங்க. அப்படி தேவன் மேல என்ன செய்யக்கூடாது? அவருடைய நாமத்தை வீணாக நம்ம பயன்படுத்தக்கூடாது என்று இந்த கட்டளை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஏன்னா அது பரிசுத்தம் உள்ளது, அது வல்லமை உள்ளது, அவருடைய நாமம் மகத்துவம் உள்ளது. அந்த நாமம் நம்ம சொல்லணும்னே அப்படின்னு சொன்னா அதுக்கு நமக்கு ஒரு பயம் இருக்கணும், ஒரு பக்தி இருக்கணும். சும்மா அனாவசியமாக சொல்லக்கூடாது. ஆதி காலத்துல தேவதாசர்கள் ஆவியின் மூலமாக அவருடைய வார்த்தையை பெற்று அவர்கள் வேதத்தை அவர்கள் எழுதும் பொழுது கர்த்தர்னு எங்கெல்லாம் வார்த்தை வருதோ, தேவன் எங்கெல்லாம் வார்த்தை வருதோ அந்த இடத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க குடிச்சிட்டு போய் தான் மறுபடியும் அதை எழுதுனதாக நான் சரித்திரத்துல கதை புஸ்தகத்துல வாசிச்சிருக்கிறேன். அப்படி பக்தியாக அப்படி எழுதும் போதே அப்படின்னா அப்படி நம்ம சொல்லும் போது எப்படி இருக்கணும்? பயபக்தியோடு இருக்க வேண்டும் என்று
நமக்கு வேதம் அழகாக சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நான்காவதாக யாத்திரகம் 20வது அதிகாரம் 8வது வசனத்துல கட்டளை 4வது கட்டளை பார்க்கிறோம். இது ரொம்ப ஒரு அருமையான கட்டளை. என்ன அப்படின்னு சொன்னா, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஓய்வு நாள் என்ன என்பதை இந்த உலகம் என்ன செய்யறதுன்னா மறந்து போச்சு. உலகம் மறந்து போனதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா 1000 நாட்னு ஒவ்வொரு கமெண்ட்மெண்ட்ஸ் வரும். ஆனால் இந்த 4வது கட்டளை வரும்போது ரிமெம்பர் அப்படின்னு வரும், நினைப்பாயாக என்று சொல்வதை நான் பார்க்கிறோம். ஏன்னா மத்ததெல்லாம் ஞாபகத்துல இருக்கும், ஆனா இந்த கற்பனைய கண்டிப்பா மனிதன் மறந்துடுவான் அப்படின்னு ஆண்டுக்கு தெரியும். இதுல என்ன அப்படின்னா சயின்டிபிக் மூலமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் எவ்வளவு நாள் கடினமாக வேலை செய்ய முடியும்னா ஒன்லி 6 days தான். இந்த சரீரம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறதுனா 6 நாள் நல்ல வேலை செய்யலாம், ஆனால் 6 நாள் முடிஞ்ச பிறகு 7ஆம் நாள்ல ஓய்ந்து இருக்க வேண்டும். ரெஸ்ட் கண்டிப்பா தேவை. நம்முடைய ஆர்கன்ஸுக்கு கண்டிப்பா சயின்டிபிக் பிரகாரம் ரெஸ்ட் தேவை. இது எவ்வளவு அற்புதமாக ஆண்டவர் இந்த நாட்களை உண்டாக்கி 7ஆம் நாளை ஓய்ந்திருந்து இத மனிதனுக்கு ஒரு பரிசாக கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமில்ல, இந்த ஓய்வு நாள்ல குடும்பத்தோடு நம்ம ஆலயத்துல வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் கிடைப்பதை பார்க்கிறோம். தேவ சமாதானம் கடந்து வருவதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா அந்த நாளை அவர் எப்படி பண்ணிருக்காருன்னா அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி அதை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அவன் அந்த நாள் ஒரு விசேஷமான நாளாக காணப்படுவதை பார்க்கிறோம். அதுல நம்ம செய்யக்கூடாது பார்க்கிறோம். 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதுல நீயானாலும் உன் குமரனானாலும் உன் குமரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவன்களானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அன்னைக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த நாள்ல வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம பரிசுத்தமாய் அந்த நாளை ஆசரிக்க வேண்டும். அந்த நாள்ல வந்து நம்முடைய சொந்த வேலையோ மற்ற எந்த காரியங்களும் செய்யாம பரிசுத்தமாய் அந்த நாளை அது தேவனுக்காக நம்ம எதிர்த்து பயன்படுத்த வேண்டும். நீங்க மத்தேயு 12வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பாருங்க. சீசர்களோடு இயேசு கிறிஸ்து அப்படியே வயல்வெளியில போகும்போது அந்த கதிர்களை அவங்க அதை எடுத்து கசக்கி சாப்பிடும் போது அங்குள்ள மற்றவர்கள் அதை குறையாக சொன்னார். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு அழகாக சொன்னார். நீங்க மத்தேயு 12:12 பாத்தீங்கன்னா, it is the day to do good. அன்னைக்கு என்ன செய்யணும், நன்மை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்னைக்கு நமக்கு இல்ல, மற்றவர்களுக்கு அதை நன்மை செய்கிற நாளாக, தேவனை தொழுது கொள்கிற நாளாக, தேவனை மகிமைப்படுத்துகிற நாளாக அந்த நாளை நம்ம பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா அது வந்து ஆதியில ஆண்டவர் கொடுத்தது, அது ஒவ்வொரு வாரமும் தொடர்ச்சியாக நம்ம அதை என்ன கடைபிடிக்க வேண்டும். சில நேரங்களில் என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம அந்த ஆலயத்துக்கு வருவதை விட்டு விடுகிறோம். ஆனா அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. ஆலயத்துக்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒவ்வொரு வாரமும் வரணும். அப்படி ஒருவேளை நம்ம வராம விட்டுட்டோம்னு சொன்னா நாட்கள் செல்ல செல்ல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மறந்து போய் விடுவோம். We will forget the Sabbath. ஆகவேதான் remember the Sabbath day to keep it holy அப்படின்னு வேதத்துல நமக்கு ஆண்டவர் சொல்றார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஏன்னா நம்ம சரீரம் வந்து சில நாட்கள் போச்சுன்னா மறந்து விடுவோம். இன்னைக்கு அநேகர் வேற நாட்களை கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, அவங்க தாத்தா சொல்றாங்கன்னு அவங்க அத கடைபிடிக்கிறாங்களே தவிர எப்படி இது மாறிச்சு, ஏன் இந்த பிரமாணம் மாறிச்சுன்னு அவங்களுக்கு இன்னும் தெரியாது. கேட்டா அவங்களுக்கு அந்த வரலாறு தெரியாது. அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா குருட்டாட்டமாக அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, அப்படியே என்ன செய்றாங்க அப்படின்னா அதை ஒரு கடமையாக செய்து கொண்டு உண்மையான சத்தியம் எது ஓய்வு நாள் என்பதை மறந்து இன்னைக்கு உலகத்துல அநேக திருச்சபைகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த நாளை மறந்து இருப்பதை பார்க்கிறோம். ஆகவேதான் நம்முடைய ஆன்மீகம் உடல் ரீதியாக மன ரீதியாக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த நாள்ல நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. ஒருவேளை நம்ம வந்து இந்த நாட்கள்ல லாக்டவுன் பீரியட்ல வீட்டுல இருந்தோம், கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா எவ்வளவு வேதனை. வீட்டுல இருந்து சாமிய தேவனை நம்ம கும்பிட்டோம், இருந்தாலும் ஒரு திருப்தி இல்லை. ஆனால் எப்போ ஆலயத்தை திறந்து அவனுடைய சமயத்துல போய் அவர் நோக்கி பார்க்கும்போது எவ்வளவு பெரிய ஆனந்தம், எவ்வளவு பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷம் எங்க இருக்குன்னு சொன்னா தேவனுடைய ஆலயத்தில் இருப்பதை பார்க்கணும். ஆகவே ஆலயத்துக்கு ஓய்வு நாட்கள்ல சென்று தொழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புவதை பார்க்கிறோம். குடும்பமாக நம்ம
பிணைக்கப்படுவதற்கு இது ஒரு பெரிய பாக்கியமாக ஓய்வு நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்ம அதை நினைவுபடுத்தி ஆசிரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, அடுத்தபடியாக நம்ம யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு போலாம். பாத்தீங்கன்னா இங்க கட்டளை 5. இந்த 5ஆம் கற்பனை நமக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. எனக்கு ஆங்கிலத்துல அருமையான அந்த வசனம், சரியா? ஹானர் தை ஃபாதர் அண்ட் தை மதர் அப்படின்னு அதுல அழகா போட்டோம். That the days may be long upon the land which the Lord thy God giveth thee. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் நாட்கள் நீடித்திருப்பதற்கு தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இங்க நமக்கு பூமிக்குரிய பெற்றோர்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பரலோகத்துல நம் பிதாவையும் நாம் மதிக்க வேண்டும். ஏன்னா அவரும் நமக்கு தகப்பன் தான். நம்ம கண்டிப்பாக தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும். யாரு தாயும் தகப்பனையும் கனம் பண்ணலையோ, அவங்களுக்கு உபசரணை செய்யலையோ, அவங்க மேல அன்பு இல்லையோ, கண்டிப்பாக அவங்கள ஒதுக்கி வைக்கிறாங்களோ, கண்டிப்பா அந்த குழந்தைகள் நல்லா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது சாபம் வரும். தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். நம்முடைய ஆயுஷ் நாட்கள் நீடித்திருப்பதற்கு கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். பெற்றோரை கனம் பண்ணணும். கனம் பண்ணாதான் அது ஆசீர்வாதம் என்று வேதம் அழகாக சொல்வதை பார்க்கிறோம். ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, இங்க ஒரு ஸ்லைடு பாக்குறோம். என்ன அப்படின்னா, ஒரு விவசாயி என்ன பண்ணாரா அப்படின்னா, உத்தரப்பிரதேசம் நினைக்கிறேன், அவர் வந்து அவருக்கு ஒரு மாடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு பக்கத்து கிராமத்துல போய் மாடு வாங்கி வந்து வீட்டுல கட்டிட்டாரு. கட்டிட்டு அன்னைக்கு இரவுல அவர் தூங்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நாய் ரொம்ப குலைச்சிச்சு. நாய் குலைத்த மாத்திரத்துல அவருக்கு வந்து வெளியெல்லாம் பார்த்தாரு, ஒண்ணுமே தெரியல. உடனே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, மறுநாள் சிசிடிவி கேமரா பாதுகாப்பு கருவியை அந்த கேமராவை அங்க வச்சுட்டு அவர் படுத்துட்டார். ஆகவே அதே போலதான் நாய்கள் குலைத்தது எல்லாம் செஞ்சு மறுநாள் போயிட்டு அந்த கேமரால என்ன படம் பதிவாயிருக்குன்னு சொல்லி அதை அப்படியே அவர் பார்க்கும் பொழுது அவர் ஆச்சரியப்பட்டார். என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னா, அவர் வாங்கி கொண்டு வீட்டுல கட்டி வச்சிருக்கிற அந்த பசு அருகில் ஒரு சிறுத்தை குட்டி அப்படியே என்ன செய்து அந்த பசுமாட்டின் மேல் சாய்ந்து இருப்பதை அவர் கண்டார். அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகி போச்சு. ஏன்னா சிறுத்தைன்னா பசுமாட்டை அடிச்சு சாப்பிட்டு இருக்கணும். ஆனால் இது அப்படி கொஞ்சிக்கிட்டு அப்படி பக்கத்துல போய் படுத்திருக்குது சொன்னோடனே இவரு உடனே காலில் எழுந்து பார்த்தாரு, அந்த சிறுத்தையை காணும். உடனடியாக அந்த பசு வாங்கின அந்த கிராமத்துக்கு சென்று அந்த கிராமத்துல போய் அவங்ககிட்ட விசாரிக்கிறார் இப்படி அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க என்ன அப்படின்னா, இந்த சிறுத்தை குட்டி 20 நாள், சரியா, பிறந்து 20 நாள்ல என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த சிறுத்தை குட்டியுடைய தாய் இறந்து போச்சு. அந்த சிறுத்தை குட்டிய கவனிப்பார் என்று அந்த காட்டுல இருந்ததுனால அந்த வயல்வெளியில இருந்த அந்த விவசாயி கொண்டு வந்து அதை என்ன செஞ்சாரு, இந்த மாட்டுல என்ன செஞ்சாரு, பால் கறந்து அதுக்கு கொடுத்துருக்கிறாரு. பிறகு அதுவும் தன்னால அந்த அந்த பசுட்ட என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா, அது பால் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நல்ல வளர்ந்த உடனே அந்த கிராமத்து மக்கள் பயந்துட்டாங்க. பயந்த மாத்திரத்துல இதை இப்படி எங்க வச்சுன்னா நல்லது இல்லைன்னு சொல்லி அதை என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அதை கொண்டு போய் காட்டுல அவர் விட்டுட்டார். காட்டுல கொண்டு அதை விட்டாலும் அது என்ன செய்யும் அப்படின்னா, கண்டிப்பாக தினமும் தன்னுடைய தாயை தேடி, தனக்கு பால் கொடுத்து வளர்த்த அந்த தாயை தேடி என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, அது ஒவ்வொரு நாளும் அந்த மாட்டு வரும். இப்போ என்ன செஞ்சாங்க, இந்த மாடை எடுத்துட்டாங்க. இருந்தாலும் அநேக மைல்கள் தள்ளி இருந்தாலும் அது என்ன செஞ்சுச்சுன்னா, அது மோப்ப முடிந்து சரியாக அந்த தன்னுடைய தாயை தேடி வந்ததை நான் பார்க்கிறோம். ஒரு மிருகத்துக்கு தாய் ஒரு பால் கொடுத்த ஒரு பசுவுக்கு இவ்வளவு பாசமாக ஒரு மிருகம் இருக்குன்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கணும்? நம்மளை பெற்ற நம்ம மீது அன்பு வைத்திருக்கிற பெற்றோர் மீது நம்ம எவ்வளவு பாசமா இருக்கணும்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, பெற்றோரை கொண்டு போய் ஆர்ஃபனேஜ்ல விட்டுருந்தாங்க, முதியோர் இல்லத்துல விட்டுருந்தாங்க. ரொம்ப வேதனையான விஷயம். குழந்தைகள் இல்ல, பார்ப்பதுக்கு யாரும் இல்லைன்னா அப்படிப்பட்ட இல்லத்துக்கு போனா ஓகே. குழந்தைகள் இருக்கும்போது ஏன் கொண்டு விடணும்? விட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு உங்க பிள்ளைகள் செய்யும். அதை உணர்ந்தவர்களாக
ஆண்டவர் என்ன செய்யணும்னா தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். ஆகவே அது ஒரு கற்பனை. அதை நம்ம என்ன செய்ய உடத்தி விடக்கூடாது என்று நான் பார்க்கிறோம். நம்முடைய பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்குறாங்கன்னு பாருங்க. குழந்தை பசியா இருந்துடக்கூடாது, நல்ல துணி போடணும், குழந்தைய நல்லா பராமரிக்கணும், நல்ல ஒரு இடத்துல பிள்ளைகளை வச்சு வளர்க்கணும், பாதுகாப்பா வைக்கணும், நல்ல கல்வி கொடுக்கணும், நல்ல எதிர்காலத்துக்கு அவர்களுக்கு சேர்த்து வைக்கணும்னு எவ்வளவு பிரயாசப்பட்டு பிள்ளைகளை வளர்க்குறாங்க. ஆனால் என்ன செய்யறாங்க அப்படின்னா சிலர் அதை மறந்து போய் விடுகிறார்கள். ஒருவேளை நீங்க நினைக்கலாம் சில பெற்றோர் நல்லா இல்லையா அப்படின்னு, அது எக்ஸாமிஷன். சில பிள்ளைகள் என்ன செய்யறாங்க அப்படித்தான், பெற்றோர்கள் சரியாக தன்னுடைய பிள்ளைகளை கவனிக்கல, குடித்து வெறித்து பிள்ளைகளை சரியா படிக்க வைக்காம, சரியா கவனிக்காம பிள்ளைகளுடைய வாழ்க்கையே தொலைத்த பெற்றோர்களும் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையில தேவனுடைய பிள்ளைகள் தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். அதுதான் கண்டிப்பாக நாம் செய்தோம் என்று சொல்ல நம்முடைய பிள்ளைகளும் அதே போல என்ன செய்வாங்க இருப்பாங்க. சரி, அடுத்தது யாத்திராகமம் 20வது அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்க. கட்டளை 6. நீங்கள் கொலை செய்யாதிருக்க, அதாவது நீங்கள் கொலை செய்யக்கூடாது, கொலை செய்யாதிருப்பாயாக என்று இங்கு அருமையான கட்டளையே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த கற்பனையை உலகம் முழுதும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கடைபிடித்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கொலை செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லி. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் குழந்தைகளோ முதியோர்களோ எங்க வேணாலும் சரி, எந்த இருட்டோ பகலோ பிரயாணம் பண்ணி போயிட்டு வரலாம், பயப்படாம போயிட்டு வரலாம். ஆனா பாருங்க அப்படி போக முடியல. ஏன்னா இந்த உலகம் ரொம்ப ஆபத்தான உலகம், கெட்டு போயிருக்கிறது, பாவத்தினால் நிலைந்திருக்கிறது. ஆகவேதான் என்ன செய்யறாங்கன்னா அவங்க ஏதோ ஆடு மாடுகளை வெட்டுறது போல, கோழியை வெட்டுறது போல மனிதர்களை வெட்டி கொள்ளுகிறார்கள். இது பாவம், இது சாபம், இது செய்யக்கூடாது என்று கற்பனைகளே நமக்கு ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் கொலை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்றார். இங்க நமக்கு ஒரு இன்சிடென்ட் இங்க ஒரு ஞாபகத்துக்கு வருகிறது. என்ன அப்படின்னா, பிலிப்பைன்ஸ் நாட்டுல ஜோஸ்லின் என்கிற ஒரு பெண்மணி ஒரு சாட்சி சொல்றதை பார்க்கிறோம். அந்த ஜோஸ்லின் என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக, பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக ஒரு கிளர்ச்சி படையை உண்டு பண்ணி அவர்களுக்கு சில காரியங்கள் பூர்த்தி செய்ய என்ன செஞ்சாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு விரோதமான காரியங்களை அவர்கள் செய்தாங்க. ஒரு கிராமத்துல இருந்து கொண்டு அவர்கள் இப்படி தப்பான வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு கடவுளை பத்தி தெரியாது. அவர்கள் ஏதோ அங்கங்க போனோம், எல்லாரையும் கொல்லணும், பணத்தை எடுக்கணும், வாழணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் பாருங்க, திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் போலீஸ் படை, அந்த மிலிட்டரி படை எல்லாம் அந்த கிராமத்தை சுக்குநூறாக அடித்து நொறுக்கி, துப்பாக்கினால் நொறுக்கி அந்த கிராமமே தரமட்டமாயிருச்சு. ஆனால் பாருங்க, அந்த ஒரு வீட்டுல இருந்து தன்னுடைய பிள்ளைகளை தூக்கி கொண்டு என்ன செஞ்சா ஒரு பெண்மணி மாத்திரம் எப்படியோ அந்த காட்டுக்குள்ளாக இவர்கள் வருவதை அறிந்து ஓடி ஒளிந்து கொண்டார். அவங்க பேரு என்ன அப்படின்னா ஜோஸ்லின் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவளுக்கு இவங்க போன பிறகு ரொம்ப கோபம், என்னுடைய லைஃப்ல இப்படி நடந்துடக்கூடாது. ஏன்னா அவங்க வீட்டுல பாக்குறாங்க, பாத்தீங்கன்னா அங்க எல்லாருமே மறித்து கிடக்குறாங்க. ஈவன் அவளுடைய கணவன் கூட அங்க செத்து போய்விட்டார். இதை கண்ட உடனே அவள் ரொம்ப கோபம், இன்னும் கோபம் கொண்டு தன் பிள்ளைகளுக்கும் அநேக வருடங்கள் பயிற்சி கொடுத்து இன்னும் அநேக வாலிபர்களை சேர்த்து இன்னும் இந்த படையை என்ன செஞ்சாங்க, கிளர்ச்சிய படைய பெருசாக்கி போய் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கவர்மெண்ட் அகென்ஸ்டா அவங்க புரட்சி செய்தாங்க. கையில AK-47 எப்பொழுதும் வைத்திருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் காட்டுல பயங்கரமான மழை, ஒரு 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 பாறைக்குள்ள போய் உட்கார்ந்து அப்படியே உட்கார்ந்து அந்த ரிலாக்ஸ் பண்ணும் பொழுது அவர் கையில அவர்களுக்கு பேசத்தக்கதாக ஒரு FM ரேடியோ வச்சிருந்தாங்க. அந்த ரேடியோவை அவங்க ஆன் பண்ணும் போது திடீர்னு பார்த்தா ஒரு நல்ல ஒரு பாடல் வந்துச்சு. பாடல் கேட்டாங்க. அப்படியே ஒரு தேவ செய்தியாளர் சத்தியத்தை கொடுத்தாங்க. பாத்தீங்கன்னா அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ. இந்த பெண்மணி முதல்ல நம்ம பார்த்தோம்ல, இந்த சகோதரி என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த தேவ செய்தியை அங்க கொடுத்தாங்க. அதை கேட்ட உடனே அவங்களுக்கு மிகுந்த ஆச்சரியம், ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு வாழ்க்கையில. இப்ப நம்ம செய்யறது தப்பு என்று உணர்ந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த அவங்களுடைய பிள்ளைகள், அந்த அம்மா, இன்னும் அங்க இருந்தவர்கள் எல்லாரும் மனமாறி என்ன பண்ணாங்க, இத எப்படியாவது கவர்மெண்ட் ஆயுதங்களை ஒப்படைத்து
ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். கொலை இனிமேல் அந்த செய்யக்கூடாது, அது பாவம் என்பதை அவர்களுக்கு இந்த வானொலி மூலமாக அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். உடனே இந்த அம்மாவை, இந்த இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர் இந்த அம்மாவை அவங்க அழைத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க சாட்சி சொன்னதை பாக்குறோம். என்ன சாட்சி சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நடந்த சம்பவம் இப்படிலாம் இருந்துச்சு, ஆனா நாங்க மனம் மாறி இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவங்க கையில இன்னைக்கு ஏக பார்ட்டிஷனுக்கு பதிலா என்ன இருந்துச்சு அப்படின்னா, பரிசுத்த வேதாகமம் அவர் கையில இருக்குது. இன்னைக்கு அவங்க என்ன செய்யறாங்க, அந்த கிராமத்துல பக்கத்துல எல்லாம் போய் தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் சொல்லுகிறவர்களாக ஆண்டவர் மாற்றிருக்கிறார். எவ்வளவு பெரிய மாற்றம்! அருமையான பிள்ளைகளே, இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ மூலமாக இந்த தேவ செய்தி, அதாவது எங்கெல்லாம் சத்தியம் போகலையோ அங்கெல்லாம் என்ன செய்து ரீச் ஆகி கொண்டிருப்பதை என்ன பார்க்கிறோம். இது பெரிய பாக்கியம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எப்ப முடிவு வரும், இந்த சுவிசேஷம் உலகம் முழுவதும் சென்றடைஞ்சுன்னா கண்டிப்பா முடிவு வரும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆகவே நம்ம அந்த முடிவு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆகவே சீக்கிரமாக இந்த சத்தியம் பரவ வேண்டும். அடுத்த கட்டல யாத்திராகமம் 20வது அதிகாரம் 14வது வசனம் 7வது கற்பனை என்னன்னு நம்ம பாக்குறோம். அதுல என்ன போட்டிருக்குன்னா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இயேசு கிறிஸ்து ஒரு சமயம் தேவாலயத்தில் இருக்கும்போது ஒரு விபச்சாரம் செய்த ஒரு பெண்மணியை கொண்டு வந்து ஆழத்துல விட்டாங்க. அப்போ எல்லாரும் கள்ள கொண்டு எரிய போய் ஆண்டவரையும் கேட்டாங்க. அப்போ ஆண்டவர் கீழே குனிந்து தரையில எழுதி சொன்னாரு, உங்களில் எவனும் பாவம் செய்யாம இருந்தா இந்த அம்மா மேல எழுதிங்க அப்படின்னாரு. எல்லாரும் கற்களை போட்டுவிட்டு போயிட்டாங்க. அப்போ ஆண்டவருக்கு அது சரியா அப்படின்னா இல்ல. அந்த பெண்ணிட்ட சொன்னாரு, இனி பாவம் செய்யாத, இது செய்யக்கூடாது என்று தேவன் சொல்லுகிறார். ஒரு பெண்ணை சும்மா இச்சையா பார்த்தாலே விபச்சாரம் செய்ததாக அங்க வேதம் சொல்லுகிறது. அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இது பெரிய பாவம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கணும், நம்முடைய திருமண பந்தத்துல எப்படி இருக்கணும்னா தூய்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கணவன் மனைவியை நம்ப வேண்டும், மனைவி கணவனை நம்ப வேண்டும். அவங்க எப்படி இருக்கணும்னு சொன்னா ஒரு பரிசுத்தமாக ஒரே மாமிசமாக ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து வாழ வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு குடும்பம். ஆகவே இந்த வார்த்தை எப்படின்னா, விபச்சாரம் என்பது ஒரு அருவருப்பான காரியம், அது செய்யக்கூடாது, அது பாவம் என்று கற்பனையில ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அது 7வது கற்பனையாக கொடுத்திருக்கிறார். இங்க யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அங்க போத்திபார் வீட்டுல அப்படிப்பட்ட பாவம் செய்யத்தக்கதாக அவனுக்கு வாய்ப்பு இருந்தும் அவன் தன்னுடைய அங்கியை கலத்தி கொண்டு தப்பித்து ஓடி ஒளிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். பாவத்துக்கு விலகி ஓடினான். அதுதான் நம்ம இந்த காலகட்டத்துல செய்யணும். அப்படி செய்யற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள் என்று வேதம் நமக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனா சாத்தான் அப்படி இல்லை. சாத்தான் என்ன செய்யறான் அப்படின்னா, இந்த காரியத்துல அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, தவறான போதனைகளை உலகம் முழுவதும் செய்து கொண்டிருக்கிறான். பாருங்க, இன்னைக்கு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு சட்டமே வந்துருச்சு, திருமணம் என்ன செய்யலாம், பெண்ணு திருமணம் பண்ணிக்கலாம், ஆணும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. எவ்வளவு அருவருப்பான காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இதுதான் சோதோம் குமாரால செஞ்சாங்க, அங்கே நோவாவுடைய பீரியட்ல செஞ்சாங்க. என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். ஆண்டவன் தேவன் ஜலத்தினால் அழிச்சார், ஜலத்தினால் அழித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி சோதோம் குமாராவும் நெருப்பினால் அழிக்கப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட அருவருப்பா தேவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆகவே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய மீதியான திருச்சபையில் இருக்கிறோம். நாம் நம்முடைய கண்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பேச்செல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று நமக்கு தேவன் நமக்கு எச்சரிப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ளவர். நாம் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று தேவன் நமக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நல்ல பரிசுத்தமான பாதையில நாம் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் இந்த கற்பனையை நமக்கு கொடுத்திருக்கிறார். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 15வது வசனத்தை பார்ப்போம். கட்டளை 8. இது என்ன அப்படின்னா, களவு செய்யாதிருப்பாயாக. களவு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், திருடக்கூடாது. திருடுகிறது பாவம், களவு செய்வது பாவம் என்று தேவன் சொல்கிறார். ஏன்னா கற்பனையை மீறுகிறது பாவம். அப்ப இத செய்யும் பொழுது நம்ம கற்பனையை மீறுகிறோம் என்று நான் பார்க்கிறோம். உங்களுக்கு சொந்தமில்லாத எந்த பொருளையும் எந்த காரியத்தையும் என்ன செய்யக்கூடாது, நமக்கு நாம் அபகரிக்கக்கூடாது. அடுத்தவங்க பொருளுக்கு நம்ம ஆசைப்படவே கூடாது. ஆகவே உங்களுக்கு சொந்தமில்லாததை எடுத்துக்கொள்வது அது திருடு என்று நாம் பார்க்கிறோம், அது களவு என்று நாம் பார்க்கிறோம். சில சமயங்கள்ல நம்ம என்ன செய்யறோம், இது என்ன, இதெல்லாம் எடுத்தா தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி தைரியமாக துணிச்சலாக எடுக்கிறோம். தேவன் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்.
அது எப்படி அப்படின்னு சொன்னா, அது மற்றவங்க பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் சரி நம்ம தொடவே கூடாது. சில வேலைகளில் பார்க்கிறோம், சிலவங்க கடவுளுடைய பணத்தையே எடுப்பதை பார்க்கிறோம். அது எவ்வளவு, அதுவும் அதுக்கு மேல. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த கற்பனையின்படி வாழ வேண்டும். நான் களவு செய்யாமல் இருக்க வேண்டும், திருடக்கூடாது. இது தேவனுடைய அன்பான கட்டளை. நம்முடைய உழைப்புல நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி நம்முடைய இதுல நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால் அது ஆசீர்வாதம் என்று நாம் பார்க்கிறோம். கட்டளை 9 யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 16வது வசனம். உங்கள் அயலாருக்கு எதிரியாக நீங்கள் பொய் சாட்சி கூறக்கூடாது. என்ன சொல்லுது அப்படின்னா, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று கற்பனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லவே கூடாது. இதுக்கு ஒரு அருமையான வசனத்தை நம்ம பார்ப்போம். யோவான் 8ஆவது அதிகாரம் 44வது வசனத்தை பாத்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய நீங்க எப்படி இருக்கிறீங்க, மனதாக இருக்கிறீர்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் என்று இங்கு சொல்லப்படுகிறது. அவன் யாரு? பொய்க்கு பிதா. அப்ப பாருங்க, நம்ம அவனுடைய பிள்ளைகள் அப்படின்னா நம்மளும் அந்த கேரக்டர் ஒண்ணு வரும். ஆகவே பிள்ளைகளை நம்ம யாரு அப்படின்னு சொன்னா, தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் பொய் சொல்ல கூடாது. இங்க ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. என்னன்னா, சில அதாவது 1830வது வருடம், சரியா, 1830வது வருடத்துல ஜாக் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் எங்கு வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னா, அதாவது வெர்ஜீனியா என்கிற ஒரு தேசத்துல இருந்தார். வெர்ஜீனியால அவர் இருந்தார். அப்போ அவர் என்ன அப்படி, இவரை பத்தி நம்ம இன்னைக்கு என்னத்தை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த கோடை காலத்துல ரொம்ப கஷ்டம், பணம் இல்ல, வறுமையில, மன உளைச்சல்ல, என்ன செய்யணும் தெரியல, ரொம்ப வேதனையில இருந்தாரு, காசே இல்ல. he was depressed. அப்ப அந்த சூழ்நிலை அவர் பார்த்தாரு, வீட்டை சுத்தி பார்த்தாரு, பணம் இருக்கான்னு பார்த்தாரு, ஒண்ணு இல்ல. கடைசியில பார்த்தா வீட்டுல ஒரு தூண்டில் இருந்துச்சு, மீன் பிடிக்கிற தூண்டில். அது கிடைச்சோன்னு அவருக்கு சந்தோஷம். சரி, இதை வச்சு ஏதாவது நம்ம பிழைக்கலாம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாரு, சில மைல் கணக்காக சைக்கிள்ல போய் ஒரு இடத்துல போயிட்டு என்ன பண்ணாரு, அவர் மீன் பிடிக்க ஆரம்பிச்சார். அங்க ஒரு பெரிய குளம் இருந்துச்சு, அந்த குளத்துல போய் அவர் மீன் பிடிக்க ஆரம்பித்தார். அப்போ அங்கு சிறிய மீன், சரியா, கொஞ்சம் கையளவு ஒரு பெரிய மீன், இப்படி சின்ன சின்ன மீன்களாக அந்த தூண்டில அவர் பிடித்து அவர் பையில போட்டு கொண்டு இருந்தார். அப்பொழுது அங்கு ஒரு வணிகர் ஒருவர் வந்தார். வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, எனக்கு கொஞ்சம் மீன் கொடுங்கன்னு கேட்டாரு. உடனே இவரு, ரொம்ப நல்லது, ஏன்னா எனக்கு பணம் தேவைப்படுகிறது, நான் எடுத்துக்கணும்னு சொல்லி மீன். அவரு உடனே என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த மீனுக்கு ஒவ்வொரு மீனாக எண்ணிட்டு, ஆனா அந்த மீனை பிரிக்கல, பெருசு சிறுசுன்னு பிரிக்காம அங்கு சின்ன மீன் பெரிய மீன் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அவர் எண்ணிட்டு பார்த்தாரு. அங்கு பாத்தீங்கன்னா ஒரு 20 மீன் இருந்துச்சு. அந்த 20 மீன் பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, 20 மீன், ஒவ்வொரு மீனுக்கும் நான் 50 பைசா தருகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்ப பாருங்க, 50 பைசான்னா அப்போ 20 மீனுக்கு என்னாச்சுன்னு பாருங்க. அப்ப இந்த மீனுக்குள்ள பணத்தை அவரிடத்த அவர் கொடுத்தார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படியாக நாட்கள் சென்றது. தினமும் மீனை பிடிப்பாரு, அந்த வியாபாரிக்கு கொடுப்பாரு, பணத்தை பெற்றுக் கொள்வாரு. அவருக்கு இருந்த கஷ்டங்கள்லாம் போய் நிம்மதியான வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார். ஒரு நாள் பாத்தீங்கன்னா இதே மாதிரி அவர் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் போது திடீர்னு பார்த்தா அவரால் அந்த மீனை இழுக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் அங்கு அவர் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு அதை இழுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பெரிய மீன், அவர் இதுவரைக்கும் வாழ்க்கையில பார்த்திராத பெரிய ஒரு மீனை பிடிச்சார். அது பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 5-7 கிலோக்கு மேல இருக்கும், பெரிய மீன். அந்த மீனை பிடிச்சிட்டு அவர் அப்படியே அதை தூக்கிட்டு போய் அப்படியே வச்சிருந்தார். அப்ப பார்த்து அந்த வியாபாரி வந்தார். வந்த உடனே இதை பார்த்த உடனே அவருக்கு அதை கொடுத்தார். அவர் எவ்வளவு வேணும்னு கேட்டாரு. எனக்கு 50 பைசா கொடுத்தா போதும்னு சொன்னாரு. உடனே அவர் கேட்டாரு. உடனே அவருடைய பக்கத்துல இருந்து இன்னொரு அவங்க வேடிக்கை பக்கம் வந்து சொன்னாங்க, நாங்க உனக்கு கூட பணம் தரோம், ரொம்ப பணம் தரோம், இந்த மீனை எனக்கு கொடுன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், இல்ல அப்படிலாம் தரமாட்டேன்,
இவர்தான் எனக்கு சின்ன மீனோ பெரிய மீனோ எல்லாவற்றுக்கும் ஒரே ரேட்டாக 50 பைசா கொடுத்தாரு. அப்ப அன்னைக்கு சின்ன மீனுக்கும் 50 பைசா கொடுத்தாரு, கொஞ்சம் கையளவு மீனுக்கும் அவர் 50 பைசா கொடுத்தாருல, இன்னைக்கு இவ்வளவு பெரிய மீனுக்கும் அவர் 50 பைசா கொடுத்தா போதும். ஏன்னா அவர் வேற்றுமை பார்க்கல, எனக்கு சரியாக கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாரு, மீன் 50 பைசா கொடுத்தாரு. பார்த்தா அவர் என்ன பண்ணாரா, $2 கொடுத்து அவனை உற்சாகப்படுத்தினாரு பார்க்கணும். அப்படி பேச்சுல நேர்மையில உண்மையாக இருந்தார். அவருடைய வாழ்க்கையில மாற்றம் இல்ல, அவர் அவர் நாவல மாற்றம் இல்லை. ஆகவே இந்த மனிதன் பிற்காலத்துல எப்படி ஆனார்னு பார்த்தீங்கன்னா, வெர்ஜினியாவில பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஜெனரல் ஸ்டோன் வால் ஜாக்சனாக மாறினார். பெரிய ஒரு அதாவது மிலிட்டரி கமாண்டராக அவர் உயிர்வடைந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஏன்னா நம்மை உண்மையா இருந்ததுன்னு சொன்ன, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாருல, ஆண்டவர் இந்த மகனை உயர்த்தினார். அதனால என்னாச்சுன்னா, அந்த வெர்ஜினியா நாட்டு அந்த அரசாங்கம் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு நினைவு சின்னம் வச்சிருக்கிறாங்க, பெரிய ஒரு நினைவு சின்னம், போர் வீரராக. இன்னொரு பெரிய அவருடைய வீட்டுல பெரிய அந்த வீட்டுல மியூசியம் வச்சிருக்கிறாங்க. அவருக்குடைய எல்லா பொருட்களும் அங்க இருக்குது, போய் இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம். ஆகவே பாருங்க, ஒரு 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 பைசா கூட இல்லாம வறுமையில வாடின ஒரு மனிதன் வாழ்க்கையில நேர்மையா உண்மையா இருந்ததுனால ஆண்டவர் அவரை மேன்மைப்படுத்தி உயர்த்தினார் என்று நாம் பேர்க்கிறோம். அருமை தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அடுத்தபடியாக பார்க்கிறோம் கற்பனை கட்டளை 10 20வது அதிகாரம் 17வது வசனம் யாத்திராகமம் பார்த்தால் இங்கு என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் பிறனுடைய வேலைக்காரனையும் பிறனுடைய வேலைக்காரியையும் பிறனுடைய எருதையையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, இச்சை வேண்டாம், இச்சையாக இருப்பாயாக. thou shall not covet. பாத்தீங்க, இச்சை வேண்டாம்னு சொல்றாரு. அடுத்தவங்க வீட பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கணும், அடுத்தவங்க பொருளை பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இது வேண்டவே வேண்டாம். ஏன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டா உங்களுக்கு ஆண்டவர் தருவார். மற்றவருடைய பொருள் மீது இச்சை வைக்கவே கூடாது, அது சாபம், அது பாவம் என்று தேவன் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். அது எப்படி பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுக்கு உதாரணம் வேதத்துல இருக்குது. நீங்கள் 2 சாமுவேல் 11வது அதிகாரத்தை நீங்க கொஞ்சம் போய் வீட்டுல நேரம் இருக்கும்போது வாசித்து பாத்தீங்கன்னா, அங்கு தாவீது அவன் செய்த பெரிய தவறை பார்க்கிறோம். அங்க உரியாவுடைய மனைவி அவனுடைய அரண்மனைக்கு பக்கத்துல என்ன செஞ்சாங்க, குளித்து கொண்டிருப்பதை அவன் பார்த்து இச்சித்து என்ன செஞ்சா அப்படின்னா, அந்த கதை உங்களுக்கு தெரியும். உரியாவை என்ன செஞ்சா நைச தந்திரமா அனுப்பிவிட்டு அவனை கொலை செஞ்சாச்சு. அது மாத்திரமல்ல, போய் சொல்லி அந்த மனைவியை என்ன செஞ்சான், தனக்கு அவருடைய மனைவியை அவன் என்ன செஞ்சான் தன்னுடைய மனைவியாக திருடி கொண்டான் என்று பார்க்கிறோம். அப்ப எவ்வளவு பெரிய அசிங்கம், எவ்வளவு பெரிய அருவருப்பு. ஒரு அரசன் அவனுக்கு வந்து எதனாலும் கிடைக்கும், ஆனால் இப்படி அடுத்தவங்க பொருள் மேல அந்த அழகு மேல ஆசைப்பட்டதுனால வேதத்துல பார்க்கிறோம், அவனுக்கு பிறந்த முதல் குழந்தை என்ன செத்து போவதை பார்க்கிறோம். பாவம், அதுக்கு சம்பளம் மரணம் என்பதை பார்க்கிறோம். வேதனை, வருத்தம், எத்தனை நாட்கள் அவன் தூங்கல, ஆண்டவர் அவனை அடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போலதான் ஆகாஷ் ராஜா வந்து அவனுடைய அருகில் உள்ள அந்த இன்னொருடைய தோட்டத்தை எப்படியாவது அபகரித்துக் கொள்ள வேண்டும், அவன் கண்ணீர் விட்டு அவன் மனைவி மூலமா அதை அபகரித்து அவனை கொலை செய்தான். இது ஆண்டவருக்கு அது அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்படக்கூடாது. நமக்கு இந்த நாளிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, இப்படிப்பட்ட பிள்ளைகள் மூலமாக இந்த எச்சரிப்பை நம்ம வைத்திருக்கிறார். கற்பனையை மீறக்கூடாது. thou shall not covet. அடுத்தவங்க பொருளுக்கு மேல இச்சை இருக்கக்கூடாது என்று நமக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஒரு கதை ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது, சின்ன கதை தான். இளம் தம்பதியர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கணவன் மனைவியாக திருமணம் முடித்துக் கொண்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஐரோப்பிய தேசத்துல போயிட்டு அவங்க வந்து ஹனிமூனுக்கு போயிருந்தாங்க. அப்போ அந்த தேனியில அவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க, அப்படி சுற்றி இயற்கையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அந்த இரவுல வந்து அவங்க படுக்கும்போது கணவன் என்ன பண்ணாரு, அந்த அவங்க ஒய்ஃப் கிட்ட என்ன செஞ்சாரு அப்படின்னா, அன்பாக பேசி அவர்கிட்ட அன்பா இருக்கணும். ஆனா என்னாச்சு அப்படின்னு சொன்னா, அவர் பெரிய ஒரு லிஸ்டை கையில் கொடுத்தார். நீ எனக்கு பிரியமா இருக்கணும், நான் உன்னை நேசிக்கணும்னு சொன்னா நீ என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நீ இதன்படி நீ செய்ய வேண்டும் சொன்னார். அந்த அம்மா உடனே பார்த்தாங்க, கணவனை நாம் வந்து பிரியப்படுத்தணும்னா என்ன செய்யணும்னு பார்த்தா, காலையில 5 மணிக்கு எந்திக்கணும், வீட்டுல காலையில சமைக்கணும், துணி துவைக்கணும், வீட்டை பெருக்கணும், என்னென்னு ஏகப்பட்ட ஒரு லிஸ்ட போட்டு கொடுத்துட்டாங்க. இப்படி செஞ்சாதான் உன்னை எனக்கு பிடிக்கும், இல்லைன்னா உன்னை நீ பிடிக்கான்ட்டு. இந்த அம்மாவும் அதை பார்த்து ஒவ்வொரு நாளும் அதன்படி செய்து தன்னுடைய கணவனை திருப்திப்படுத்த வேண்டும் சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சாங்க.
ஆனாலும் அவர் திருப்தி இல்லை, மனக்கசப்பு வந்து வெறுப்பு வந்து ரெண்டும் கடைசிக்கு என்னாச்சுன்னா டைவர்ஸ் ஆயிடுச்சு, விவாகரத்தில் முடிஞ்சிருச்சு. அந்த அம்மா போயிட்டாங்க, இவரும் போயிட்டாரு. ஆனா பாருங்க, இவரு தனியா இருந்து பார்த்தாரு, வேற ஏதாவது திருமணம் பண்ணாலும் ஒண்ணுமே கிடைக்கல. கடைசியில பாத்தீங்கன்னா அவர் வேலை இழந்து, அது இழந்து, வீடு இழந்து, எல்லாத்தையும் கையில இழந்துட்டு தெருவுல பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். அந்த சமயத்துல ஒரு நாள் கார்ல ஒரு அம்மா போகும்போது வண்டியை நிறுத்தி பார்த்தா அவருடைய மனைவி, முதல் மனைவி. ஐயோ, தன்னுடைய மனைவி இப்போ வந்துட்டா, கண்டிப்பா இனி சேர்த்துக்கலாம்னு பார்த்தா அங்க பக்கத்துல ஒரு ஆள் இருக்காரு. பார்த்தா அது புது கணவர். அந்த அம்மா அந்த லிஸ்ட அந்த கார்ல அவங்க முன்னாடி வச்சிருக்காங்க. கணவன்கிட்ட தூக்கி காமிச்சாங்க, நீ கொடுத்தத நான் இவருக்கு செய்யறேன், பத்திரமா செய்யறேன், நான் உங்களுக்கு செஞ்சேன், நீங்க நன்றி இல்ல. ஆனா இங்க பாருங்க, இவர் வந்து எனக்கு இப்படி எல்லாம் கட்டளை கொடுக்கல, ஆனாலும் நீங்க எனக்கு கொடுத்த கட்டளையே இவருக்கு நான் செய்யறேன். ஏன்னா அவர் எப்பொழுதும் என் மீது அன்பாக இருக்கிறார், என்னை நேசிக்க, நான் செய்வதெல்லாம் அவர் என்ன அப்ரிசியேட் பண்றாருன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிச்சான். எவ்வளவு பெரிய லாஸ், அந்த குடும்ப வாழ்க்கை அவர் இழந்து போனதை பார்க்கிறோம். ஒரு சின்ன கருத்து என்னன்னு சொன்னா, நான் என் ரட்சிப்பை சம்பாதிக்க கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லை, மாறாக நான் அவரால் ரட்சிக்கப்பட்டதால் அவருக்கு கீழ்ப்படுகிறேன். இதுதான் உண்மைங்க, இதுதான் யதார்த்தம். அவர் நம்ம ரட்சித்திருக்கிறார், ஆகவே நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு உலகத்துல நம்ம ஜீவிக்கிறோம்னா காரணம் வந்து கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்ம மீட்டிருக்கிறார். அவருடைய இரத்த சிந்தல் இல்லை, அவர் நமக்காக மறிக்கவில்லை என்றால் நமக்கு மீட்பு இல்லை, நீங்க நம்ம அழிந்து போயிருப்போம். அருமை தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் பெரிய வாழ்வை வைத்திருக்கிறார், பெரிய ஒரு வழியை நமக்கு இன்று அவர் காட்டியிருக்கிறார். இந்த 10 கட்டளையே மாற்ற முடியுமான்னு மாற்றவே முடியாது. நீங்க லூக்கா 16வது அதிகாரத்துல 17ல வாசித்து பாருங்க, அது மாற்ற முடியாது. அதே போல மல்கியா 3வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க, கர்த்தர் மாறாதவர், கர்த்தர் மாறாதவர். நீங்க பெரிய பெரிய ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளுங்க, அது நெபுகாத்நேசராக இருந்தாலும் சரி, தரியு ராஜாவாக இருந்தாலும் சரி, அலெக்சாண்டர் த கிரேட்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க ஒண்ணு சொன்னாங்கன்னா அந்த கற்பனைக்கு மாற்று கிடையாது, அவ்வளவு வல்லமை உள்ளது. அந்த ராஜாவுடைய கற்பனை கொடுத்ததுதான். ஏன்னா ஒரு தடவை தானியல ஒதுக்கி சிங்க கபில போட்டுன்னு சொல்லி அவர் கொடுத்துட்டார். பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியாமையே அதை செஞ்சுட்டாங்க. ஆனா அது மாற்ற முடியாது. ஆனா பாருங்க, கர்த்தர் மாறாதவர், என்று மாறாதவர். அவருடைய சொந்த விரலினால் எழுதி கொடுத்தது எப்படி மாற்ற முடியும்? ஒரு நாளும் மாற்ற முடியாது. அது நிரந்தரமானது, பரிசுத்தமானது, அது மேன்மையானது. அப்போ அந்த கற்பனைகளை, அந்த சட்டங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா அவருடைய அரசாங்கம் அந்த 10 கற்பனைகள் அடிப்படையில் அது கட்டப்பட்டு இருப்பதை பார்க்கிறோம். அப்ப கற்பனைனா என்ன அப்படின்னா, 10 கட்டளை என்ன, அது அன்பு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அன்பால கட்டப்பட்டதுதான். ஆகவேதான் அன்பு, உங்க மேல அன்பு இருக்க போய் தான் அந்த கற்பனையை கொடுக்குறாங்க. ஏன்னா அத நம்ம அந்த கற்பனையை கடைபிடித்து நடக்கிறோம், அந்த வழியை பின்பற்றுறோம்னு சொன்னா பாவத்துக்கு விலைக்கு இருப்போம், பரிசுத்தமாக நம்ம நிச்சயம் ஜீவிப்போம் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக இங்க ஒரு அருமையான இந்த பிரமாணம் எங்கே வைக்கப்பட்டது? இந்த 10 கற்பனை, ஆண்டு கொடுத்த கற்பனை எங்க வைக்கப்பட்டதுன்னா, அது மகா பரிசுத்த ஸ்தலத்துல. நீங்கள வாசித்து பாருங்க. நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து, சாரி அதுக்கு முந்தின வருஷம், அதாவது சரி இதை வாசிப்போம். நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்துல வையுங்கள், அங்கே அது உனக்கு விரோதமாக சாட்சியோட. இது எதை பத்தி பேசுறதுன்னா, இது என்ன பிரமாணம் அப்படின்னா, தேவன் எழுதி கொடுத்த 10 கற்பனை இல்ல, இது மோசையினால் எழுதி கொடுக்கப்பட்ட பிரமாணம். ஆகவேதான் அது அங்க பெட்டிக்கு அருகில் வைக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். இயேசு சிலுவையில் ஒழித்த பிரமாணம் அப்ப எது அப்படின்னு சொன்னா, அது இந்த பிரமாணம் தான். கொலோசியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை பாத்தீங்கன்னா, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையில் அறைந்தார். அப்ப சிலுவையில் அறைந்த கற்பனை என்னன்னா, அது பாத்தீங்கன்னா அது என்னது, புஸ்தகம் அப்படின்னு போட்டிருக்கோம் பாத்தீங்களா. நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து, ஆண்டு எழுதி கொடுத்தது வந்து கற்பனை இல்ல கொடுத்தாரு. அப்ப இங்க புஸ்தகம்னா அது மோதையுடைய புஸ்தகம். அப்போ சிலுவையில் அறையப்பட்டது வந்து அது 10 கற்பனை அல்ல, அது மோசையின் நியாயப்பிரமாண புஸ்தகம், அந்த கற்பனை என்று நான் பார்க்கிறோம்.
சரி, இப்போ இங்க பாருங்க, சன்மார்க்கனுடைய பிரமாணத்தின் குணங்கள் என்று என்னென்ன பாத்தீங்கன்னா, சங்கீதம் 19:7 பாருங்க, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. பிரமாணோட குணங்கள் 2வது பார்க்கிறோம், கர்த்தருடைய வேதம் அது பரிசுத்தம் உள்ளது, கர்த்தருடைய வேதம் அது நித்தியமானது, கர்த்தருடைய வேதம் அது பாவம் இல்லாதது, அது உண்மை உள்ளது. அப்படின்னா சன்மார்க்க பிரமாணத்தின் குணங்கள், தேவனுடைய கற்பனையின் குணங்கள் என்னன்னு சொன்னா, அது குறைவற்றது, அது பரிசுத்தம் உள்ளது, அது நித்தியமானது, அது பாவம் இல்லாதது, அது உண்மை உள்ளது என்று அதனுடைய குணத்தை நாம் பார்க்கிறோம். இந்த 10 கட்டளைகளால் நமக்கு என்ன செய்ய முடியும் என்று நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 24 வசனத்தை பாருங்க. நமக்கு அது என்ன செய்கிறதுன்னா, இவ்விதமாக நாம் விசுவாசத்திலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியா இருக்கிறது. அது நமக்கு ஒரு டீச்சர், நல்ல வழியை அது காட்டுகிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அது நமக்கு என்ன செய்கிறதுன்னா, நம்மளை அது நீதிமான்களாக்க மாற்றுகிறது என்று நாம் பார்க்கிறோம். நல்ல வழியை அது காட்டுகிற உபாத்தியா இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். யாக்கோப்பு 1வது அதிகாரம் 22 இருந்து 24 வரைக்கும் வாசிங்க. யாக்கோப்பு 22 வாசிங்க. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அடுத்த வசனம். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடம் விட்டு போன உடனே தன் சாயல் என்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறவதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். அப்போ அதன்படி செய்கைகள் அவன் எப்படிப்பட்ட செய்யும் பொழுது அவன் பாக்கியவானாக இருப்பான் என்று வேதம் சொல்வதை பார்க்கிறோம். அப்போ நம்ம கேட்கறது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், அதை ஃபாலோ பண்ணணும்னு தேவன் விரும்புவதை பார்க்கிறோம். ஆகவே முடிக்க போறோம். ஆகவே நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன, ஆண்டவர் நமக்கு கொடுத்த 10 கட்டளையின் நோக்கம் என்ன என்று நாம் பார்க்கிறோம். வசனம் சொல்கிறது, ரோமர் 2வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாயே. அப்போ இது எதுக்கு அப்படின்னு சொன்னா, அது நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கத்தக்கதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, the law reveals our need. அப்போ நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நின்னு சொன்னா, நம்ம மேல இருக்கிற அந்த அழுக்கு அது என்ன செய்யும், நமக்கு வெளிச்சு அதை நமக்கு காட்டும். ஆகவேதான் கற்பனை முன்பாக நம்ம நின்னு சொன்னா, நாம் என்ன பாவத்துல இருக்கிறோம் என்பதை நமக்கு சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த கற்பனை நமக்கு ரட்சிப்பு தராது, வழிதான் காட்டும். ஆனா நமக்கு ரட்சிப்பு கொடுப்பவர் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கொடுத்த பிரதான கற்பனை எது, அதை நம்ம வாசித்து முடிக்கலாம். வாசிங்க. அவர் சதுசேயரை வாயடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர்களில் நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டார். எந்த கற்பனை பிரதானது என்று கேட்கிறான். அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. பிள்ளைகளே, இந்த 2 கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் என்ன செஞ்சிருக்குதா, அடங்கி இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். 2 அடங்கியதான். முதல் 4 லவ் காட், அதாவது நம்ம ஆண்டவர் மேல நம்முடைய அன்பை செலுத்த வேண்டும். அடுத்த 6 எப்படின்னு சொன்னா, நாம் நம்முடைய சக மனிதர்களை நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் 2ஆக அழகாக பிரித்து கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த 2 போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, எல்லாமே அடங்கி இருக்கிறது என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம். யாக்கோப்பு 2வது அதிகாரம் 10 பாருங்க. அங்க என்ன சொல்லப்படுகிறது, நம்ம பிரமாணத்தை ஏதாவது 10 கடைபிடிக்கணுமா, ஏதாவது 1 தவறுனா நமக்கு
அது ஆண்டவர் மன்னிப்பார். பாருங்க, வாசிங்க. எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கைக்கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். நான் தான் அடிக்கடி சபையில சொல்லுவேன், ஒரு மனிதன் வந்து ஒரு காட்டுல மாட்டிக்கிட்டான், வேகமா ஓடி போகும் பொழுது 2 பக்கமும் மூங்கில் மரங்கள் காடுகள் இருக்கிறது, பின்னாடி புலி விரட்டிட்டு வருது, முன்னாடி வந்து கிணறு கிடக்குது, அது 10 அடி, அது தாண்டினா தப்பிச்சு போயிடலாம். ஆனால் நான் வந்து கண்டிப்பா 9 தான் தாண்டுவேன், எனக்கு 10வது தாண்ட முடியாதுன்னு சொல்லிட்டு 9 தான் தாண்டுவேன் தீர்மானம் பண்ணி குளிச்சான்னு சொன்னா கிணத்துல விழுவான். கிணத்துல விழுந்தா அங்க என்ன இருக்கும்? முதல்ல இருக்கும், அங்க பாம்பு இருக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில 1 தவறினாலும் நமக்கு ஆபத்து தான். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலையும் குற்றவாளியா இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நம்ம 10 கற்பனைகளையும் கடைபிடிக்கணும். அவங்கதான் ஏதோ 1 2 அப்படின்னு கிடையாது, 10ஐயும் கடைபிடித்தாதான் அது தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்த முடியும் என்று பார்க்கிறோம். 1 யோவான் 3:4 வாசிங்க. பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அப்போ கற்பனையை நம்ம வந்து கடைபிடிக்கலன்னு சொன்னா அது பாவம் என்று நமக்கு என்ன செய்யறது வேதம் சொல்வதை நான் பார்க்கிறோம். 1 யோவான் 2:44 வாசிங்க. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான். அவனுக்கு என்ன இல்லை? சத்தியம் இல்லை என்று வேதம் சொல்வதை பார்க்கிறோம். அப்போ கற்பனைகளை கை கொண்டால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறதை பார்த்து விட வேண்டும். ஏற்படும் ஆசீர்வாதங்கள் என்னன்னு பார்ப்போம், முடிச்சிடலாம். சங்கீதம் 19:11 சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? அஞ்சியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதினால் தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ளுதல் என்ன கிடைக்கும்? மிகுந்த பலன் உண்டு என்று சொல்வதை நான் பார்க்கிறோம். யோசுவா 3வது அதிகாரத்துல 6வது வசனம் 16வது வசனத்தை பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு போனாங்க. யோர்தான் நதியை கடக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க அந்த பெட்டியை தூக்கிட்டு போறாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டியில என்ன இருந்துச்சு? தேவனுடைய கற்பனை இருந்துச்சு. அவங்க அதை தூக்கிட்டு அவங்க போறாங்க. அங்க அந்த யோர்தான் நதி 2ஆக பிளந்து அவர்கள் வழியை என்ன செஞ்சாங்க, நமக்கு அவர்களுக்கு என்ன செய்ய ஆயுதப்படுத்தி கொடுத்தது, அவங்க கடந்து போனாங்கன்னு பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கற்பனையை நம்ம முன்வைத்து அதுக்கு அதோடைய வார்த்தைகளை கை கொண்டு நம்ம அதே போல நம்ம என்ன கற்பனை கை கொண்டு நடந்தால் ஆண்டவர் நமக்கு சரியான வழியை என்ன செய்வார், நமக்கு காட்டுவார் என்று நான் பார்க்கிறோம். 1 நாளாகவும் 13:14 பாருங்க. அந்த பெட்டி, அந்த உடன்படிக்கை பெட்டி, அந்த கற்பனை இருந்த இடத்துல பாருங்க, ஓபேத் வீட்டுல என்னாச்சா? 3 மாசம் இருந்துச்சு. கர்த்தர் ஏதோம் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி, ஆண்டவருடைய கற்பனை எந்த வீட்டுல இருக்குதோ அந்த வீடு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள பாதுகாப்புகளாக இருக்கும் என்று நான் பார்க்கிறோம். பாருங்க, ஏதோ ஒரு ஊருக்காரங்க, ஆனா பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அருமை தேவனுடைய பிள்ளைங்க, நம்ம வீட்லயும் என்ன செய்யணும்? இந்த கற்பனைகள் இருக்க வேண்டும். நான் சில வீடுகளை போயிருக்கிறேன், வீட்டுல அந்த 10 கற்பனை இருக்கும், 10 கற்பனை தொங்க விட்டுருக்கிறோம். கண்டிப்பாக அது என்ன செய்யணும்? அங்க தொங்குவது மாத்திரம் இல்ல, அதன்படி என்ன செய்யணும்? நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பிரசங்கி 12:13-14 வாசிங்க. காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. கற்பனைகளை கை கொள்வது வந்து அது எல்லாரும் மேலும் விழுந்த கடமை. கண்டிப்பாக அதை நினைச்சு செய்ய வேண்டும். ஒவ்வொரு கிரியையையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். கண்டிப்பாக நியாயத்திலே அவர் கொண்டு வருவார். யோவான் 14:15 பாருங்க. நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். பாருங்க, அன்புன்னு சொன்னா ஏதோ நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயில சொல்லிட்டு போயிருவாங்க. அப்படி இல்ல, செயல்ல செய்யணும். நான் ஏதோ உங்களுக்கு உதவி செய்யறேன், உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போறது கிடையாது. செயல்ல இறங்கி உதவி செஞ்சாதான் அது நன்மை. அப்போ இயேசுவை நேசிக்கிறேன், நான் கிறிஸ்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது பெருசு கிடையாது. நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. முடிவாக நிறைவான வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும், வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும், வாசல் வழியாய்
நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். பாருங்க, ஒரு நல்ல நிச்சயமான ஒரு வழி பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னு சொன்னா நமக்கு கண்டிப்பாக என்ன செய்யும், அவருடைய கற்பனைகளை கை கொண்டாதான் அந்த வழி திறக்கும், நம்ம உள்ளே பிரவேசிக்க முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லுவது. அவர்கள் தான் பாக்கியவான்கள். பிள்ளைகளே, ஆண்டவருடைய கற்பனையை கை கொள்ளுவோம், ஆண்டுடைய முத்திரையை நாம் பெற்றுக் கொள்ளுவோம், ஆண்டுடைய வருகைக்காக எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம ஆண்டவர் நாளிலே நல்ல வழியை நமக்கு காட்டியிருக்கிறார். எந்த வழி நியாயமான வழி, பாதுகாப்பான வழி, நேர்மையான வழி, பரிசுத்தமான வழி என்று நமக்கு அழகாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த வழியை நம்ம என்ன செய்வோம், பார்த்து பின்பற்றுவோம். வேதத்துல ஒரு இதுக்கு என்னன்னா 2 வழி இருக்கு, the broad way and the narrow way. அப்ப எந்த வழியில போனா நமக்கு நித்தியத்தை அடைந்து கொள்ள முடியும் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளை, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். அந்த ஆண்டவரை நம்ம என்ன செய்வோம், சார்ந்து இருப்போம். அவர் மேல அன்பு செலுத்துகிறோம் சொன்னா அவர் சொல்லுகிற கற்பனையை கை கொள்ளுவோம். அப்படி கை கொள்ளும் போது அவர் அந்த நித்திய வழியை நமக்கு அவர் வைத்திருக்கிறார், வழியை காட்டுகிறார். அதுல பாதுகாப்பாக நம்முடைய ஒவ்வொரு நாளுடைய ரட்சிப்பின் இடத்துல நம்ம பாதுகாப்பாக அவர் வைத்திருக்க நீதியின் பாதையில செல்வோம், நித்திய ராஜ்யத்தை அடைவோம். கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எனக்கு தருவாராக. ஆமென், ஆமென்.